தேர்தலில் நாம் அவருக்கு கற்றுக் கொடுக்கணும், செஞ்சு கொடுப்போமா? நம்முடைய தலைவர் பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும் என்ன வாக்குறுதின்னு? மகளிர் உரிமை தொகை திட்டம் போன சட்டமன்ற தேர்தலில் நாம சொன்ன வாக்குறுதி செஞ்சு கொடுத்தோமா இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்கம்மா. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து உரிமை தொகையை நிப்பாட்டுவோம், தேர்தலை காரணம் காட்டி 3 மாசத்துக்கு நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நான் நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாரா இல்லையா? முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு பேங்க்ல அக்கௌண்ட்ல போட்டாரு. மகளிர்லாம் 9 மணிக்கு போய் பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பயம். மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி உரிமை தொகையில கை வச்சிருவாங்கன்னு போய் ஷார்ப்பா பணத்தை எடுத்தீங்க. இப்போ நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு, மகளிர் உரிமை தொகை 1000 அல்ல, அதை உயர்த்தி 2000 ரூபாய் கொடுக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல, 5ஆம் வகுப்பு வரைக்கும் 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி கொடுப்போம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் 1500 ரூபாய் உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறோம். ஓஎப்பி முதியோர் உதவித்தொகை 1200 இல்ல 2000 ரூபாய் உயர்த்தி தருவோம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வீடு ஒதுக்கப்பட்டு தரப்படும் சொல்லியிருக்கிறோம். அடுத்த 5 லட்சத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப்புகள் இலவசமா கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தையும் விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். வீட்டுல பேசி முடிவு பண்ணிட்டீங்களா? மகளிர்லாம் ஆட்சி அமைஞ்சவங்க முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மகளிருக்கும் அவங்களுடைய கைகளிலேயே 8000 ரூபாய் நம்முடைய அரசு அவங்களுடைய கைகளை ஒப்படைச்சிடும். மகளிர் அவங்க வீட்டுக்கு என்ன மின்சார பொருட்கள் தேவைங்கிறத மகளிர் அவங்களே முடிவு பண்ணிக்கலான்னு முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. இந்த திட்டங்கள்லாம் நடைபெறணும்னா வர சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைய போறது உறுதி.